இந்த மிக சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த எங்களுடைய நெஞ்சமெல்லாம் மறைந்திருக்கின்ற ஆண்டுதோறும் பென்ஷனர் சங்கத்துக்கு ஏறக்குறைய 2 முறை ஆண்டு துவக்கத்திலும் சரி மத்தியிலும் சரி 40,000 50,000 அளவுக்கு உணவளித்து சிறப்பித்து வருகின்ற எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கேத்ரின் மேடம் அவர்களே, இந்த விழாவை மிக சிறப்பாக ஏனென்று சொன்னால் வந்திருக்கிறவங்க பூராமே மிகப்பெரிய எழுத்தாளர், சிறா இலக்கிய வட்டமும் எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் தமிழ்ச்சங்கமே இங்கே வந்திருக்கு வாழ்த்துறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக சின்ன கூட்டாளரும் அந்த மாதிரி பல்வேறு சங்கத்தினை சார்ந்தவர்களும் வந்து எல்லாத்துக்கும் மேலாக பங்கு தந்தை அவர்கள் வந்து இது சிறப்பித்தது இன்னும் சிறப்பான ஒன்று. ஆனால் அவர் தான் இறுதியாக பேசுறீங்களோ அவர் சீக்கிரம் அவர் பேச சொன்னீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த எல்லோருடைய அன்பும் நம்முடைய பாசமும் ஆசீர்வாதமும் நிறைய நம்முடைய மேடம் அவர்களுக்கு உண்டு. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா மனம் நிறைந்து நம்ம வந்திருக்கோம் பூராமே ஒரு குடும்ப பாசத்தோடு அவருடைய அந்த இலக்கிய வட்டத்திலேயே அந்த தமிழ் ஆர்வத்தோடு பல எழுத்தாளர்கள் இலக்கிய வட்டத்திற்கு பல உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்கள் வாட்டர் போர்டில் வந்து கண்காணிப்பு போகிறதாக மிக நேர்மையாக, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வீட்டுக்காரர் வந்து எம்எல்ஏ இருந்தால் கூட வீடு யாருக்கிட்டையும் காமிக்க மாட்டாங்க முறைப்படி. ஏன்னா எம்எல்ஏ சாதாரண ஒரு வட்டச்செயலில் சொந்தக்காரர்கள் இருந்தால் ஆஃபீஸுக்கு வரமாட்டாங்க. ஆனால் ரெகுலராக அந்த மாதிரி அதுதான் சொல்லுவேன், பாரிவல்லருடைய பரம்பரைன்னு சொல்லலாம். அது மாதிரி அவர் பையனும் நிறைய சர்ச்சை இது சாம்பியன்ஸ் வந்து நட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து எல்லாருக்கும் வராது, எல்லாத்துக்கும் நிறைய பணம் இருக்குது. பணம் இருக்கிறதுனாலேயே இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மனசு அந்த வரமான நல்லவர்களுக்கு அது இந்த இயேசு பிறந்த இந்த இயேசு கிறிஸ்துமஸ் விழாவே இல்லை. எல்லாருக்கும் என்ன சொல்றது, சகோதரத்தமாகவும் அன்பு செலுத்த வேண்டும், பாசத்தோடு இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கம் தான் இயேசு அவர்கள் சொல்வது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விழா. அங்கே அவர் வாழ்க்கை கொண்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, குளத்துக்கு விட்ட விளக்கு மாதிரி அவங்க வெளியே வந்த பிறகு அதுவும் மரியாதைக்குரிய நம்முடைய நினைவுகளை வாடுகின்ற ஆசாவை அடைந்த பிறகு அவங்க எழுத்தாளர் அப்படிங்கிறத பரிணத்தமே வெளியே வந்துச்சு. அதுக்கு முன்னாலேதான் அவங்களுடைய திறமை வெளியே வரல. பிறகுதான் அவங்க வந்த பிறகு முதலாக, ஏன்னா இதை வந்து நம்ம போட்டு சாதாரண நம்ம நினைச்சு என்ன செய்வாங்கன்னா அவர் மறைவுல ஒரு நம்ம வழக்கில் சொன்ன ஒரு கர்மாதி மாதிரி ஒரு நினைவு நாளை கொண்டாடி போயிடுவாங்க. ஆனா அப்படி இல்லாம ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக அந்த விழாவை விழா வச்சு அவருடைய மிகப்பெரிய அந்த விழாவை நடத்தி சொல்லப்போனா சிறார்களுக்கு ரொம்ப அன்பும் பாசத்தோடு அவங்களோட இருக்கிறாங்க. ஒரு குடும்ப பாசம். ஏன்னா ஒரு விழாவுக்கு எங்களை அழைச்சி நான் போய் பார்த்தா எல்லாமே அவங்க பிறந்த விழாவுக்கு தான் போகணும்னு இருக்கிறேன். அவங்க பிறந்த விழாவே அவர் ஒரு கவிதையை பாடி ஒரு புக்கே வெளியிட்டாங்க. அந்த மாதிரி பாச உணர்வு சாதாரண ஒரு வட்டாரங்கிறத விட ஒரு பாச உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த அறிஞர் பெருமக்கள் இந்த விழாவை வந்து சிறப்பிச்சது உண்மையும் மன நிறைவாக இருக்குது. எனக்கு அந்த வாய்ப்பு அவங்களோட இருக்கு. ஏன்னா நேற்றுக்கு தான் போன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா வாட்டர் போர்டில் 1000 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்லலாம், இவர் தான் திருச்சி மாவட்ட செயலாளர். இன்னும் ஒரு படி செயலாளர் மேலே சொல்லணும்னா நெப்போலியன் நடிகருடைய சின்னம்மா ஒரு அண்ணன் தான் நெப்போலியன் கொடுத்துருக்கு. இப்போ ஜப்பான் கூட போய் கல்யாணம் போயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் 2 பேரும் தான் சொன்னாங்க. ஆனால் இந்த விழாவில் கழிச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதில் பங்கு தந்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த விழா வந்து அதை சிறிய இடமா இருந்தாலும் மிக சிறப்பாக ஒரு இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும், சிறப்பாக இந்த விழாவை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.